இந்த ஸ்டாண்ட் வந்து நான் செஞ்ச இடியாப்ப பொடிக்காகவும் இன்னொரு இருக்கு. இதில் 2 விதமான இது பண்ணலாம். பன்னீர் இடியாப்பொடி இது ஒன்று வைக்க முடியும்னாலே நம்ம முறுக்கு எல்லாமே இதில் புளியலாம். இப்போ நான் இடியாப்பம் புளிய போகிறேன் பாருங்கள். முதல்லையே 2 இது புளிஞ்சாச்சு. காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் ஒரு தட்டுக்கு அளவாக மாவு வச்சு கொஞ்சம் புளிஞ்சு காட்டுறேன். இது வந்து நானே செய்ய சொல்லி செஞ்சேன். நான் வாங்கி கொடுத்தேன், என்னென்ன வேணுங்கிறது வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு செஞ்சோம். இப்போ பார்க்கலாம் புளியறது எப்படி பார்க்கலாம். பாருங்க, நம்மளால ஒரு கையில் பிடிச்சி ஒரு கையில் புளிய முடியறதில்ல. அதனாலவே நான் செய்யாமல் இருந்தேன். இது நானே பொடிச்ச மாவு தான். நானே ஒவ்வொன்றா இந்த பொடிக்கிறது இதெல்லாம் யூடியூப் பார்த்து அப்படியே எனக்கு தெரிஞ்சு அதில் நான் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வச்சு நான் செஞ்சுருவேன். நல்லா இருக்குங்களா? இங்கே பாரு. இப்போ இதை கழட்டலாம். இதை எப்படி கழட்டலாம்னா இது அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன். இது இப்போ எப்படி கழட்டலான்னு பார்த்தீங்கன்னா, இது திருகாணி. அவ்வளோதான், ஈஸி. இப்போ இந்த அம்மிக்கல் இங்கே அரைக்கணும்னா இதையும் நான் ரிமூவ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.